இன்னைக்கு நம்ம வெறும் குழம்பு பண்ண போறோம். இந்த குழம்பு பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். உங்க வீட்ல எந்த காயுமே இல்லாத டைம்ல எமர்ஜென்சிக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு குழம்பு பண்ணணும்னா அந்த டைம்ல பண்ண வேண்டிய குழம்பு தான் இந்த வெறும் குழம்பு. ஏன்னா இதுல எந்த காயும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. தேங்காய் எடுத்துருக்கேன், ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கடுகு, கருவேப்பிலை, உப்பு, 2 காஞ்ச மிளகாய், புளி. இந்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ மிக்சியில் நம்ம இந்த தேங்காவை போடுறேன். இதோடவே சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூண்டு, ஜீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஒரு கொஞ்சம் பாதி நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை, ஒரு பாதி கருவேப்பிலை, இத்தனையும் போட்டு நல்லா மை மாதிரி இதை அரைச்சி வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுக்கிறோம். இந்த பாத்திரத்தில் நம்ம அடுப்பு ஆன் பண்ணல, இன்னும் பாத்திரத்தில் என்ன பண்ணுறோம்னா இந்த அரைச்சி வச்ச இந்த மசாலாவை இதில் ஊற்றிடுறோம். இதோடவே நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் என்கிட்ட புளி பேஸ்ட் நான் போட போகிறேன், ஸோ நான் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட புளி தண்ணி இருக்குன்னா நீங்கள் அதையே இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுனதும் நான் புளி பேஸ்ட் போடுறேன். புளி பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணதும் நம்ம இதை வேக விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு கொதிக்கக்கூடாது. நமக்கு அந்த பபிள்ஸ் மாதிரி வரும்போது நம்ம ஒரு 4-5 வாட்டி அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், பச்சை வாசனை போகிறது வரைக்கும். கொதிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா இதை கிண்டி விட்டுட்டு நம்ம இதில் உப்பையும் போடுறோம். இனிமேல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது இதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்படி நம்ம மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம எப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்போது ஆஃப் பண்ணி நம்ம இதில் தாளித்து ஊற்றிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளித்து ஊற்றிடலாம். இதில் இப்போ தாளிக்கிற சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு போட்டலாம். கடுகு வெடிக்கும் போது நம்ம காஞ்ச மிளகாவையும் போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்ஸ்டன்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோட நல்லாயிருக்கும். இதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.